அப்படின்ற அந்த நரேட்டிவோட முடிஞ்சிருச்சு. வெளியில எக்ஸிட்டுக்கு டிசர்வ்டான்னு கேட்டா லாங் வே பேக் கமருதீன் டிசர்வ்ட். பெண்கள் கிட்டக்க இது ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேன்ஸ் தான் உனக்கு இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் அ நடிகரா, அதுதான் விச் இஸ் ஆஃப் ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஆனா அது இவன் பல நேரத்துல பலவித நேரங்கள்ல துஷார்ல ஆரம்பிச்சு, துஷார முதல்ல இன்டிமிடேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த பிசிக்கல் விஷயங்கள்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபருடைய அவனுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப தவறா போய் 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 ரொம்ப எப்படி சொல்றது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி 90வது நாள் மென் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சு எல்லாருமே வேண்டிக்கிறோம், வாழ்த்துறோம், விஷ் பண்றோம். ஆனா வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ரெண்டு பேருடைய கேரியருக்கான ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு பெரிய இன்டரப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். ஸோ அது கொஞ்சம் வருத்தமிக்க செயலா இருக்கு. பட் அதர் தேன் தட் இட்ஸ் ஓகே. ஒரு சில டவுட் இருக்கு, அதெல்லாம் கேட்கலாமா சார்? இப்ப இந்த ரெட் கார்டு கொடுத்துட்டா அதோட 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 இது என்னன்னு சொல்லி ஒரு இது பார்த்தேன். அதாவது நோ ஏவி, நோ விஜய் சேதுபதி, நோ ஆடியன்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்றது, சேனல் செட் பண்ற இன்டர்வியூஸ் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தேன். பட் இந்த இவ்வளவு நாள் இவங்க இருந்த இந்த 90 நாள் வாட் எவர் 80 பிளஸ் 85 பிளஸ் 85 to 90 டேஸோட அந்த சேலரியே வராது, பேவே போகுதுன்னா அது வந்துடும். அதாவது நோ ஏவி, ஏவின்றது என்ன, ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் கிடையாது. எக்ஸிட் இஸ் மோர் லைக் ஏ டெர்மினேஷன், சஸ்பென்ஷன் மாதிரி தான். எந்த ஒரு ப்ராப்பர் எக்ஸிட்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்பர் க்ளோஷரும் கிடையாது. எந்த விதமான லைஃப் ஐ மீன் கனெக்டட், அதாவது இவங்களுக்கு கனெக்டடான கொண்டாட்டம், ஃபினாலே, அதுக்கப்புறம் இவங்களுடைய கனெக்டடான ஷோ, பிக் பாஸோடைய ஸ்டார் மியூசிக், அது இதுன்னு இவங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல. எந்த குரூப் ஓரியன்டட் ஷோ டுவர்ட்ஸ் லைக் அ பிக் பாஸ் டீமா எந்த ஒரு ஷோஸ்லயும் கிடையாது. தட் இஸ் வாட் அல்டிமேட்லி வர முடியாது. ஆனா பேமெண்ட்ன்றது அது கிடையாது. இவங்களை வச்சு இந்த சேனல் முதல்ல சம்பாதிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா போன இவங்க ரெண்டு பேரை இவங்க அதை வச்சுதானே சர்வை பண்ணாங்க அப்படின்னு சாண்ட்ராவுடைய அந்த இடத்துல நான் இதை திருத்திக்க விரும்புறேன். இந்த ஷோவே அதை வச்சுதான் சர்வை பண்ணுச்சு. ஸோ அது அந்த அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துதான் ஆகணும், லாப்படி அது கொடுத்துதான் ஆகணும். உங்களோட என்ன நீங்க ஆர்பிட்ரேஷன்ல என்ன டெர்மினேஷன் கிளாஸ்லயும் இவங்களோட பேமெண்ட்டை எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க பேமெண்ட்டை எடுக்கிறதுன்றது தே ஹவ் நாட் தே ஹவ் சைன்ட் அ கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு அது என்ன பேமெண்ட்டுக்கு சொன்னாங்களோ அதுதான். அந்த பேமெண்ட்டை இது பண்ணிதான் ஆகணும். எனக்கு ஒரு கேள்வி, மேபி நான் தப்பா கூட இருந்துட்டு போறேன். ஏன்னா இனிமேல் நம்ம பாருக்கு பேசினா நம்ம பாரு ஃபேன் சொல்றதுக்கோ பிஆர்ஓ சொல்றதுக்கோ இல்லை. மேபி நாம சொல்றதுனால இனிமேல் இவனுங்க சொன்னாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. ஆனா எனக்கு கேக்குது, ஏன் உதய் ரெட் கார்டுக்கு பதில் இவங்க ரெண்டு பேரும் ஏன் எவிக் பண்ணிருக்கலாம்? ஏன் எவிக் பண்ணாம ரெட் கார்டு கொடுத்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? எவிக்ஷன் கூட கொடுக்கலாம்ல சார், கொடுத்திருக்கலாம். ஒருத்தங்க கரியர் மேல குறைஞ்சபட்சம் இதுல யாரையாச்சும் ஒருத்தர், இவங்க இன்னாருன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க கடைசியா நீங்க செட் பண்ண நெரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னா, கமருதீன் நீ ஒரு ஒண்ணும் அறியா கர்ணனடா, துரியோதனன் சகுனியின் வலையில் போய் விழுந்து விட்டாயடா அப்படின்னு சொல்லி நரேட்டிவ் இருந்தது. சரியா? அந்த நரேஷன்ல ஒன்னும் அறியா, அதாவது நட்புக்காக எப்படி சொல்றது, கண்மூடித்தனமா அப்படியே பஞ்சபாண்டவர்களையே எதிர்த்த கமருதீன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சகுனி பாரு அப்படின்ற மாதிரி பினிஷ் இருந்தது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். சரி, எதுக்காக எவிக்ட், சரி இந்த வாரம் எவிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ப்ராப்பர் க்ளோஷரா கொடுத்து வெளியில எக்ஸிட் ஆக்கிருக்கலாம்ல. எதுக்காக ரெட் கார்டு கொடுத்து? அது ரெண்டுமே சொல்றேன் சார். நீங்க இப்ப ரெண்டாவது ஒன்று சொன்னீங்களா, அதுவும் சொல்லிடுறேன். இந்த நரேட்டிவ் செட் பண்ணது எனக்கும் சுத்தமா உடன்பாடு இல்லை சார். அதாவது பார்வதியால தான் கமருதீன் கெட்டான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ராங். ஏன்னா த்ரூ அவுட் இவ்வளவு நாட்கள் வீட்டுல இருக்கும்போது அரோராவாகட்டும், வினோத் ஆகட்டும், அதுக்கப்புறம் சபரி, நிறைய பேர், விக்கல்ஸ் விக்ரம், இந்த மாதிரி நிறைய பேரு அந்த பொண்ணுகிட்ட சேராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் சாண்ட்ரா ரீசெண்டா சொன்னாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு கமருதீன் போய் சேர்றாருன்னா அவர் ஒரு அடல்ட், அவர் தெரிஞ்சுதான் போய் அவர் சேர்றாரு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு என் மேல எதுவும் இல்லை, எல்லாமே இன்னொருத்தங்க தான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுல்ல, அது தப்பு. அண்ட் நீங்க கேட்ட முதல் கேள்வி, எவிக்ட் ஏன் பண்ணக்கூடாது, ரெட் கார்டு ஏன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, நான் இந்த நைட்டு லைவ் ஃபுல்லா பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தேன். காலைல திருப்பி 6:30ல இருந்து பார்த்தேன். அதாவது இது என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறது லைவ் பார்த்தேன். ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே கில்ட் இல்லை. அதை தாண்டி
ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா பிஹேவ் பண்ணாங்க சார். அதாவது அந்த வீட்ல இருக்க 9 பேர்ல 7 பேருக்கு ஒரு பதட்டம் இருந்தது. சாண்ட்ரா வந்து நான் முன்னாடியே சொன்ன சாண்ட்ரா நடிக்கிறாங்க. சாண்ட்ராக்கு ஃபிட்ஸ் வந்தது. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் இது எதுவுமே வேணாம். ஒருத்தர் மெடிக்கல் ஹெல்ப்புக்காக போயிருக்காங்க. அவங்க திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிக் பாஸே வந்துட்டு ஷி இஸ் கெட்டிங் பெட்டர்ன்னு சொல்றாங்க. மத்த யார் முகத்துக்கும் சிரிப்பு வரல. எல்லாருமே பதறி போய் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு, அத கிண்டல் பண்ணிக்கிட்டு, அத மாக் பண்ணிக்கிட்டு, அப்பயும் சண்டை வளர்த்துட்டு இருந்தது வந்து எனக்கு தப்பா பட்டது. அண்ட் அது காலையிலயும் தொடர்ந்துச்சு. காலையில இப்போ விக்ரம் கிட்ட சாரி இவரு வினோத் கிட்ட பேசும்போது பார்வதி அவர்கிட்ட சீறிட்டு போனதாகட்டும் கமருதீன் வந்து அங்க கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டாரு ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு ஆனா அவர் விக்ரம் கிட்ட சண்டை போட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இவங்க தெரியாம பண்ணல சார். இவங்க ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பண்ணல. இவங்க வந்துட்டு ரிப்பீட்டடா பண்றாங்க. இன்னைக்கு விட்டா திருப்பி நாளைக்கு பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த வாரம் பண்ணுவாங்க. ஸோ ரெட் கார்டு இஸ் ஃபைன் தான் எனக்கு பட்டது சார். ரெட் கார்டு வேணும் தான் எனக்கு தோணுச்சு 2 பேருக்குமே. எனக்கு வெளியில அனுப்புனதுல மாற்று கருத்தே இல்லை. சரியா? கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல கூட எனக்கு ஒரு 90% ஓகே. சரியா? ரெட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனா எடுக்கிறது ஓகே. ஒரு 85 நாள் ஷோவை ஒரு பொண்ணு எல்லா விதமான அநியாயங்களையும் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கு. சரியா? சரி, நான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறேன். இது என்னுடைய சீசன், என்னுடைய லாஸ்ட் சீசன். விஜய் டிவி மட்டும்தான் தன் தேவைக்காக தான் நினைச்சதெல்லாம் பண்ணுமா? என் சேனலு என் ஷோ. நான் பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கலன்ற அக்கறல. மனசாட்சி ஏதோ லைட்டா நம்ம மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்குன்றதுக்கு ஏதோ ஒரு நேர்மை இருக்குல்ல. இந்த பொண்ணெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த பொண்ணோட செயல்ல நியாயமும் இல்ல, தரமும் இல்ல. அது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல. ஆனா இந்த பொண்ணு இந்த ஷோ பூரா ஒரு நியாயத்தோட தான் விளையாண்டுருக்கா. அது என்னென்ன நியாயன்றத ரொம்ப அலசி ஆராய்ச்சி எல்லாம் பொண்ணியெல்லாம் பேசணும். அதான் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா இது ஒரு நல்லவனுக்கு நடந்ததுக்காக இந்த 2த்தையும் வெளில தூக்கி போட்டிருந்தா பரவாயில்ல. சாண்ட்ரா மாதிரி ஒரு நடிப்பு அரக்கிக்காக பண்ணதுன்றது இருக்குல்ல. நானும் நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஷோ ஃபுல்லா பார்த்தேன்டா. பேனிக் அட்டாக் தான். ஆனா அந்த அட்டாக் பேனிக்கா இல்லையான்றதாண்டா என் கேள்வியே. அதுக்கு பேர் பேனிக் அட்டாக்கா? நாமளும் மனுஷங்க தான். இவங்க 2 பேரும் வெளில போறதுக்கு எல்லா தரமும் இருக்கு. இவங்க செயல் கேவலமான செயல். அந்த காரை மூட்டின அந்த விஷயத்துல 1% சாண்ட்ராக்கு நடந்தது 1% நானும் உண்மையிலேயே சொல்றேன், செருப்பை கொண்டு அடிச்சு வெளில தள்ளியிருப்பேன். ஆனா நீ சொன்ன மாதிரி பாருக்கு இல்லைன்னா அந்த கில்ட்டு அதே கேவலமான கில்ட்டு சாண்ட்ராக்கும் இல்லடா. நான் நட்டிச்சு கொட்டுறா அப்படியே தூக்கி குத்துருவாங்களா பத்மினி அவார்ட? இல்ல நானும் கேக்குறேன். மட்டமான டபுள் மீனிங் ஜோக் ஒண்ணு போகுது, உட்கார்ந்துட்டு நல்லா சிரிக்கிறா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கேன், அவளுக்கு ஏன்டா இல்ல பேனிக்கு மத்த நேரத்துல?